be remitted. Now, he was just answering of a conscience like under the law. Luke 16:16 said the law and prophets were until John. Since then the kingdom's been preached. பாருங்கள், யோவான் மனந்திரும்புதலுக்கு மாத்திரமே ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனால் இதுவோ பாவ மன்னிப்பிற்காக இயேசுவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்நானமாய் உள்ளது. அப்பொழுது பாவ நிவர்த்தி செய்யப்படவில்லை, பாவங்கள் மன்னிக்கப்பட முடியவில்லை. இப்பொழுது அது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்ததைப் போல வெறுமன ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்தது. லூக்கா 16:16 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் அடங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. And Paul said have you received fifth verse? And when they heard this, they were baptized again in the name of Jesus Christ. இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது பவுல், இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் பெற்றீர்களா? ஐந்தாவது வசனம். அதை கேட்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். That right? Then these people, the people in Acts 2 were baptized in Jesus' name. The Jews were baptized in Jesus' name. The Gentiles was baptized in Jesus' name. And every person in the entire Bible was baptized in Jesus' name. அது சரியா? ஆகையால் இந்த ஜனங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். யூதர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். புறஜாதிகள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். வேதம் முழுவதிலுமே ஒவ்வொரு நபருமே இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். Now find one place that anybody else has ever baptized any other way. Now I'll go right back here and show you where the Catholic Church admits it and say that you bow to it. இப்பொழுது எவராவது வேறெந்த விதத்திலாவது எப்போதாவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை கண்டறியுங்கள், பார்க்கலாம். எனவே நான் இங்கு திரும்பிச் சென்று கத்தோலிக்க சபையானது எங்கே அதை ஒப்புக்கொள்கிறது என்றும் அதற்கு நீங்கள் தலைவணங்கும்படி எங்கே கூறினது என்றும் உங்களுக்கு காண்பிப்பேன். And so there might be some Protestants saved because they have a few of the Catholic doctrines, such as the baptism in the name of the Father, Son, and Holy Ghost, that the Holy Catholic Church has the right to change that solemnity from the name of Jesus to the Father, Son, and Holy Ghost, and a Protestant church admits it. This one don't. I stay with the Bible. I believe the Bible. அதாவது கத்தோலிக்கர்கள் சில புராட்டஸ்டன்ட்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏனென்றால் அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் போன்ற ஒரு சில கத்தோலிக்க உபதேசங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பரிசுத்த கத்தோலிக்க சபைக்கு இயேசுவின் நாமத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திற்கு அந்த முறையை மாற்ற உரிமை உள்ளது என்றும் புராட்டஸ்டன்ட் சபையும் கூட அதை ஒப்புக்கொள்கிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த சபையோ அதை ஒப்புக்கொள்கிறதில்லை. நான் வேதத்தோடு தரித்திருக்கிறேன், நான் வேதத்தையே விசுவாசிக்கிறேன்.